நடந்த அந்த துயர சம்பவத்துல வந்து இது வரைக்கும் 41 பேர் வந்து மரணத்தை வந்து தழுவிருக்காங்க. இந்த துக்ககரமான ஒரு விஷயத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து ஒவ்வொரு அரசியலை வந்து செய்யக்கூடிய சூழலை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து மனிதாபிமானத்தோட அணுகக்கூடிய அரசியல் கட்சிகளை விட இதை வைத்துக்கொண்டு எப்படி வந்து ஒரு கட்சிக்கு எதிராக வந்து எப்படி செயல்படுது, ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து எப்படி மேற்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு அரசியலா வந்து எல்லா கட்சிகளும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள சூழல்ல பாரதிய ஜனதா கட்சியும் வந்து ஒரு குழுவை வந்து அமைச்சிட்டு அவங்களும் வந்து ஒரு ஆய்வு வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஹேமா மாலினி தலைமையில அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா இது போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு குழுவை வந்து பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு வந்து கரூருக்கு அனுப்பி அங்க வந்து ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு, அதற்காக ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, பல்வேறு மாநிலங்கள்ல கூட்ட நெரிசலால வந்து பொதுமக்கள் வந்து பலியாயிருக்காங்க. உதாரணத்துக்கு டெல்லி ரயில் நிலையத்துல வந்து 18 பேர் வந்து கூட்ட நெரிசலால வந்து பலியாயினாங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்துல அந்த கும்பமேளாவில் 122 பேர் வந்து பலியானாங்க. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்துல 11 பேர் வந்து இறந்து போனாங்க. திருப்பதி கோயில்ல வந்து 6 பேர் வந்து இறந்து போனாங்க. கோவாவில் இருக்கக்கூடிய லைராய் அப்படிங்கிற ஒரு கோயில்ல 6 பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த மரணம் எல்லாமே வந்து ஒரு கூட்ட நெரிசலால தான் வந்து அங்கெல்லாம் வந்து இந்த மரணம் வந்து நிகழ்ந்துச்சு. ஆனா அங்கெல்லாம் வந்து ஒரு குழு அமைச்சு ஆய்வு செய்யாத பாஜக தமிழ்நாட்டில் நடந்த இந்த கரூர் இஷ்யூல மட்டும் செய்துனா அதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் வந்து இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அதிமுக விட பாஜக வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. அதுவும் டெல்லி பாஜக திமுகவை 2026 எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளா வந்து இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து அதிமுகவை மிரட்டியோ தாஜா செய்தோ தங்கள் கூட்டணிக்கு வந்து அழைத்து வந்திருக்காங்க. அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வந்து திமுக கூட்டணி வந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலே உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 10% அதிகமா இருக்கு. அப்போ திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து ஒரு உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் வந்து அவங்க விஜய் வந்து கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. வெற்றி கழகத்தை வந்து கூட்டணிகளை இணைப்பதற்காக ஒரு வாய்ப்பா வந்து இந்த வாய்ப்பை வந்து பாஜக வந்து நன்கு திட்டமிட்டு வந்து இந்த வேலையில வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பாஜக அனுப்பி இருக்கக்கூடிய அந்த குழு வந்து கரூர்ல விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்ல வேண்டியமோ அந்த விஷயத்தை வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து அரசு நிர்வாக தோல்வி நீங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு புள்ளியில வந்து நாமெல்லாம் இணையணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல, குறிப்பா டெல்லி பாஜக தரப்புல விஜய்க்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக வந்து தெரிய வருது. நீங்க வந்து தனிமையில திமுக வந்து வீழ்த்த முடியாது, இல்லைன்னா திமுக வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து உங்களை வந்து காலி பண்ணிடும், அதனால வந்து நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு விஷயத்துல விஜய்க்கு ஆதரவாக இருப்பது போல வந்து பாஜக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் வந்து சரியான முறையில வந்து கையாளணும். இதுல வந்து பாஜக விஷயத்துல விஜய் வந்து ஒரு எச்சரிக்கையாக நல்லது.